கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 13/6/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக. May the Lord value my life and deliver me from all trouble. இந்த நாளிலுமாக கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கும் தெய்வம் என்கிறதான வார்த்தைகளிலே ஆண்டோடைய வார்த்தையை சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளை நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய உபத்திரவங்களை பார்த்துவிட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய நெருக்கத்திலிருந்தும் உபத்திரவத்திலிருந்தும் நம்முடைய தவிப்பிலிருந்தும் அங்கலாய்ப்புகளிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவரைத்தான் ஆராதிக்கிறோம். இதை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நாம் படுகிற வேதனைகளையும் உபத்திரவத்தையும் அறிகிறவராய் காண்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காண்கிறவர், கேட்கிறவர், மறைக்காமல் இருக்கிறவர், பதில் தருகிறவராக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் காணப்படுகிறவிலை அல்ல, காணப்படாதவிலை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும். உபத்திரவத்தில் இந்த ஆண்டு உங்களை விடுதலாக்கி நீங்களாக்கி மீட்டு விடுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காக என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோட உபத்திரவத்தை பார்த்து அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல, காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் உடையவர் அல்ல. எங்களுடைய உபத்திரவத்தை காண்கிறவரும் எங்களுடைய ஏக்கத்தின் பெருமூச்சையும் அழுகுரலையும் அங்கலாய்ப்பையும் கேட்கிறவருமாக இருந்து எங்களுடைய உபத்திரவத்தை பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவள் படுகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள், சஞ்சலங்கள், பாடுகள், நிந்தைகள், தலைக்குனிவுகள் எல்லாவற்றையும் தேவனை கர்த்தர் விலக்கி மறைத்து தம்முடைய ஜனத்தை தூக்கி நிறுத்த உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கட்டும். உபத்திரவங்களை மாற்றி தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும். கண்ணீரை மாற்றும். நசனக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்றைய கேள்வியும் பதிலும், பிரியமான புருஷனை பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. யார் யாரிடத்தில் சொன்னது? மனுஷ ரூபமான ஒருவன் தானியேலை பார்த்து சொன்னது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, உமது அடியனுக்கு உபத்திரம் வரப்பண்ணினதென்ன? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.